வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னாஃபஸ் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. காணிகளை விடுவித்து மக்களை குடியிருக்க விடுங்கள், காணிகள் இல்லாத மக்களுக்கு காணிகளை வழங்குங்கள், நீங்கள் மட்டும் கதைப்பதென்றால் நாங்கள் போகிறோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் இன்று மாவட்ட செயலக திறன் அபிவிருத்தி மண்டபத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு மக்களின் காணி விடுவிப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் மட்டும் 4000 மக்களுக்கு காணி இல்லை. அதேபோன்று யாழ்ப்பாணத்திலும் 13,000 மக்களுக்கு காணி இல்லை. வெளிநாட்டிலிருந்து வருகை தருபவர்களுக்கு முதலீட்டுக்கு வழங்காமல் மக்களுக்கு குடியிருக்க காணிகளை விடுவீங்கள் என மேலும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 4000 பேர் காணி, யாழ்ப்பாணத்தில் 13,000 பேர் காணி. குடியிருக்கிறது காணிகள் கொடுத்ததுல எத்தனை தடவை எழுதினது கேட்டது லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்கு. அப்ப இந்த காணி குடியிருக்கிற காணிங்க நீங்க முதலீட்டாளர் வெளிநாட்டில இருந்து வாரத்துக்காக கொடுக்கணும் மாட்டீங்க. அதுக்கு நீங்க வேற இடங்களை தெரிவு செய்யும். குடியிருக்கிற காணியை குடியிருக்கிற மக்களை கொடுக்கணும். முதலாவது காணி இல்லாத உங்கள்கிட்ட வந்து தனியா கதைக்கு பேசணும்ன்றதுக்காக நீங்க தீர்மானிக்க ஐயா நீங்க முதல்ல பிரதேச ஒருங்கிணைப்பு கூட விடுங்க கூட அதையும் செய்கிறீங்க. நீங்க கதைக்கிறதுக்கு மட்டும்தான் அது நீங்க கசி பண்ணி பாடணும். நீங்க அரசாங்கம் தானே, நீங்க தான் பொது சொன்னீங்க நிப்பாட்டு நீங்க காட்டு பண்ணாரு பார்க்க தெரியல. நாங்க இப்போ பார்த்தோம் தானே கூட இதுல வந்து அறிவுபூர்வமா பாராளுமன்ற உறுப்பினர் சும்மா கஞ்சா சம்பந்தப்பட்ட விடயம் சார்பாக மட்டும்தான் இதை கலந்துரையாடணும். ராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ள மாவீரர் துயிலும் காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாகவும் இதற்கு அமைவாக மிக விரைவாக ராணுவ நிலை கொண்டுள்ள துயிலுமில்ல காணிகளை விட்டு வெளியேறுள்ளதாக கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதாவது மாவீரர் இல்லங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, தொழிலும் இல்லங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, மாவீரர்களை நினைவு கூறுவது எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கான 100% உரிமை அந்த மக்களுக்கு இருக்கு. அப்ப அந்த அவர்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுவதற்கான உரிமை அந்த மக்களுக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம். அதாவது இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற காணிகள் இன்றைக்கும் கூட இராணுவ வசமாக இருக்கின்றது அல்லது உயர் பாதுகாப்பு வலயங்களாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு மாவீரர் இல்லங்கள் அனைத்தும் துயில் இல்லங்கள் அனைத்தும் இராணுவ வசமாக இருக்கின்றது. அந்த இராணுவ வசமாக இருக்கின்ற துயிலும் இல்லங்கள் அனைத்தையும் விடுவிக்கும்படி நானல்ல, எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் பாதுகாப்பு செயலாளருக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றார். அதனால் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் இந்த துயிலும் இல்லங்கள் அனைத்தும் விடுவிக்கப்படுவதற்கான சூழல், அந்த விடுவிப்பின் பொழுது தாங்களுடைய பிள்ளைகளை முன்னைய விட மிகவும் சுதந்திரமாக நினைவு கூறுவதற்கான தளங்களை தேவையை ஏற்படுத்துகின்ற நடவடிக்கை. 2026 ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின் இறுதி வரவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றிரவு ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து பார்வையிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் 2வது வரவு செலவு திட்டம் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராகிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை பிற்பகல் பாராளுமன்றத்தில் இதனை சமர்ப்பிக்க உள்ளார். ஸ்லாபத்தில் அமைந்துள்ள தெதுரோயாவில் நீராட சென்ற சிறுவர்கள் 2 உட்பட 5 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த துயர சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. கிரிபத்கொட பிரதேசத்தில் இருந்து சுற்றுலா சென்ற குழுவில் இருந்த 10 பேர் நேற்று பிற்பகல் தெதுரோயாவின் பாலத்தின் கீழ் குளித்துக் கொண்டிருந்த போது இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் போது 5 பேர் நீரில் மூழ்கியுள்ளனர். அவர்களில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மற்றொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் மாகுல மற்றும் கிரான்பாஸ் பிரதேசத்தை சேர்ந்த 12, 16, 19 மற்றும் 27 வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் பால் குடித்துவிட்டு உறங்கிய 3 மாதங்கள் நிரம்பிய பெண் குழந்தையொன்று நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளது. புன்னாலை கட்டுவன் தெற்கு சுன்னாகம் பகுதியை சேர்ந்த
சஜீவன் காயத்ரி என்ற பெண் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. குறித்த குழந்தை 2025 7ஆம் மாதம் 21ஆம் தேதியன்று பிறந்துள்ளது. குறித்த குழந்தை நேற்று முன்தினம் பால் குடித்த வேளை விக்கல் ஏற்பட்டுள்ளது. பின்னர் பிள்ளையை உறங்க வைத்துள்ளார். அதன் பின் குழந்தை அசைவற்று காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் குழந்தையை பெற்றோர் தனியார் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். பின்னர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு குழந்தையின் சடலத்தை கொண்டு சென்றுள்ளனர். 2025ஆம் ஆண்டிற்கான அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் 3ஆம் தவணையின் முதல் கட்டம் நாளை முடிவடையும் என கல்வி அமைச்சு இதனை அறிவித்துள்ளது. மேலும் சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளின் 2ஆம் கட்டம் 8/12/2025 திங்கட்கிழமை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் 24/11/2025 திங்கட்கிழமை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. வாடகைக்கு வாகனங்களை எடுத்து நாடு முழுவதும் சுற்றி தங்க நகைகளை திருடும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுடன் தத்தெடுக்கப்பட்ட குழந்தையுடன் இருக்கும் ஒரு பெண்ணொருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிரியுல்லா போப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் தனது தங்க நகைகள் திருடப்பட்டதாக அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த குழு கைது செய்யப்பட்டுள்ளது. தங்க நகைகளை வைத்திருந்த பெண்ணொருவர் தனது மகளுடன் கிரியுள்ள நகரத்தை நோக்கி பயணிக்க சாலையோரத்தில் காத்திருந்த போது காரில் இருந்த மற்றொரு சந்தேக நபர் நாங்களும் கிரியுல்லவுக்கு தான் போகிறோம், எங்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறி அவரது தங்க நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். 250க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளுக்கு தற்போது வழங்கப்படும் வவுச்சர்களுக்கு பதிலாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட உயர்தர பாடசாலை காலணிகளை வழங்குவதற்கான ஒரு முன்னோடி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடர்பில் இன்று அமைச்சர் சுனில் ஹெந்துநிதி தலைமையில் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. சோதனை கட்டடங்கள் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் உள்ள 1266 பாடசாலைகளை சேர்ந்த 1,45,723 மாணவர்களுக்கு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட காலணிகள் வழங்கப்பட உள்ளன. தற்போதைய அரசாங்கத்தின் 2வது வரவு செலவு திட்டம் நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் விவாதிக்க இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலுக்கு அனைத்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த கலந்துரையாடல் இன்று பிற்பகல் 2 மணிக்கு கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை, வரவு செலவு திட்டங்கள் மற்றும் நாட்டின் எதிர்கால தொடர்பில் பல கல்வியாளர்களால் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. வெலிகம பிரதேச சபையின் புதிய தலைவரை நியமிப்பதற்கான தேர்தலை நவம்பர் 28ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதனுடன் தொடர்புடைய வர்த்தமானி அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. வெலிகம பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் லசந்த விக்ரமசேகர அக்டோபர் 22ஆம் தேதி தனது அலுவலகத்திற்குள் சுட்டுக் கொல்லப்பட்டதன் பின்னணியில் இந்த தேர்தல் நடைபெறவுள்ளது.